இப்போ வந்து எதுக்காண்டி இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஜெனிமா கமெண்ட் செக்ஷனில் வந்து அக்கா நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அண்ணன் ரொம்ப அடிக்கிறீங்களா சும்மாவே இப்படி தான் அடிப்பீங்களான்னு கேட்டாங்க. நீ அதுக்கு என்ன சொல்ல நினைக்க? உண்மையில கேட்டுருக்காங்களா? ஆமாம் சொல்லு. நீ வந்து அடிக்கிறத பார்த்தா ரியலா அடிக்கலாம் மாட்டோம். நாங்க வந்து அடிக்கலாம் மாட்டோம். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அம்மா வீடியோக்காண்டி மட்டும் தான் அடிக்கிறது. நிஜ வாழ்க்கையில எல்லாம் அடி சண்டையில ஆமாங்க இப்படிதான் நடப்பாங்க. எப்படி அப்பா சொன்னாதான் நடக்க மாட்டாங்க. இப்ப சொன்னா அப்பா சொல்லவே கேட்க மாட்டா பத்தியா? எங்க அப்பா சொல்லவே கேட்க மாட்டாங்க. காது அவங்க யாரு சொல்றது யாரு புரியல. அவங்க மனசாட்சியா இருந்தா அவங்க தான் யாரு போடுவாங்க. யார் மனசாட்சிக்கு? இவங்க மனசாட்சிக்கு. அவங்க அப்பா சொல்லுவார்த்தே நான் கேட்க மாட்டேனா என் மனசுக்கு எடுத்தோட அதை தான் நான் செய்வேனா. பாத்தீங்களா எங்க பாப்பா தான் ரொம்ப நான் வேற இவ்வளவு தூரம் நினைக்கல. பாப்பா தான் நிறைய நினைச்சிருக்கோம். இப்ப கமெண்ட் என்ன தெரியுமா? கமெண்ட் எப்படி தெரியுமா? இப்ப நீங்க வந்து ரியலாவே நார்மலாவே ரியலா இவ்வளவுக்கு அடிப்பீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கு. அதுல இப்ப நீ ஒரு அடி அடிச்சு தெரியுமா? இப்ப நீ அடிச்சு தெரியுமா? ஒழிச்சிட்டா. அப்படிலாம் இல்ல அது வந்து வீடியோ காண்டி அடிச்சது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. சரி ஏன் திடீர்னு செல்ல மாட்டு இப்படி அடிக்கிறது இப்படி தட்டுறது அதெல்லாம் செல்ல இது செல்ல மாட்டு அடிக்கலாம் வலிக்கு இல்ல அவங்க அப்படி இல்ல இந்த செல்லத்துக்கு இல்ல அது நான் ஸ்கூலுக்கு போறேன் அதுக்கு தான் இந்த அப்பாவும் இந்த அம்மாவும் செல்லம் கொடுக்காங்க எனக்கு. ஓ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறாளா அதுக்கு தான் செல்லம் கொடுக்கோமா நாங்க. இப்போ என்னன்னா வந்து நீங்க கேட்டிருந்த கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து அடிப்பா வந்து அடிப்பா. அதை என் மேல கை வச்சு சொல்லுங்க நான் நம்புறேன். வாமலை கை அடிப்பா 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 அடிப்படா. ஆனா போது அந்த ஆடவே மேய்ச்சினுமா அந்த 10 கிலோடு நானா சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர. பாத்தீங்களா நீ தானே சொன்ன பக்கத்து வீட்டுல சண்டை போடணும்னு. அடி அம்மா என்ன சின்ன இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? அடிக்காத கணேசி வீட்டுக்கு அடுத்த வீட்டு வேற வீடு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்காத டீசெண்டாக வரக்கூடாது இப்படி தான் வரணும். போம்ப வேற என்ன சொல்ல வரேன்னா ஆடு பாருங்க அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள போயிருச்சு. என்ன பார்த்தீங்களா? ஜூமிங்ல காமிக்க பாருங்க. என்ன பார்த்தீங்களா? அடுத்த வீடு காம்பவுண்டுக்குள்ள போயிருச்சு. அவங்க பார்த்தா சண்டைக்கு தானே வருவாங்க. இதுங்க இப்படிதான் அடங்காத்ததுங்க. நம்ம இங்க பாருங்க இங்க இவ்வளோ புல்லுகள் கிடக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ புல் இருக்குன்னு. சாரி ஒரு நிமிஷம். இங்க பாருங்க இங்க இருந்தே பாருங்க இவ்வளோ செடி இவ்வளோ புல்லு கொலைகள் எல்லாம் இருக்கு. இங்க இருங்க இங்கெல்லாம் எவ்வளோலாம் இருக்குன்னு. இதெல்லாம் விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடியது தான் வேணும்னு அது அங்கே போய் திங்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இதுக்கு தான் ஆடு மேய்க்க 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தும் எவனும் போக மாட்டிக்கான்னு நினைக்கேன். ஆடு ஒரு 10 ஆடையே நம்மளால் மேய்க்க முடியல. இதில் 1000 ஆடை எப்படி நம்மளால் மேய்க்க முடியும் சொல்லுங்கள்? அதான் எவனும் போக மாட்டிக்கான். இங்கே பார்த்தீங்களா ஆட்டுக்காரர் வர்றாரு. உண்மையை சொன்னா சில நேரத்தில் கோபம் வரதான் செய்யும். கோபால் இப்போ வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5-6 ஆடு கிடக்கு பார்த்தீங்களா? இதை கொண்டு மேய்க்க விட்டுட்டு நான் என் ஒய்ஃப் என் பொண்டாட்டிட்டு என்ன கேட்டேன்னா ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு டீ போடுறதுக்கு ஒரு சின்ன அடுப்பு பானை சட்டி பஜ்ஜி போடுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம அப்படியே போட்டு தின்ட்டு காப்பியும் குடிச்சு போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டேன். ஆனால் செஞ்சே தர மாட்டேக்கா. அவங்க வாங்கியே தரல. வாங்கி தந்தால் தானே செஞ்சு கொடுக்க முடியும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சும்மா வந்து இருக்கிறதுக்கு
ஆடெல்லாம் மேய்க்க விட்டுட்டு அப்படி இதில் காஃபி கஞ்சி கிஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்படி இதில் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும்ல. அப்படி பண்ண ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு இந்த சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து வீடியோ போடுவோம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். சொல்லுங்கள், இந்த வீடியோவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க, கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. அதாவது இந்த மாதிரி சமையல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு பிடிச்சதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக வந்து ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுட்டு அப்படி கிளம்பிடலாம் பார்க்குறோம். நல்லா இருக்குமான்னு பாருங்கள். டாட்டா டாட்டா. ஆனால் கண்டிப்பாக அடிப்பா அது எங்க